அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேல்மாறல் எனக்கு நடந்த அதிசயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது சத்தியமான உண்மை. இது முருகன் அருளால், வராகியம்மன் அருளால் எனக்கு நடந்த அதிசயங்கள் தான். முருகன் எனக்கு நடத்தி வைத்த அதிசயங்கள் தான். வேல்மாறலை நான் 5 நாள் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சனிக்கிழமை ஆரம்பித்து இப்போ வரையே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி படிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் எல்லா காரணத்தையும் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதலாவதாக எதற்காக எனக்கு என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, எனக்கு இன்னொரு சேனல் இருக்கின்றது. ஜஸ்ட் லைக் மூன் அப்படிங்கிறது என்னோட ஆன்மீக சேனல். நான் அது ஒரு 3 வருடமாக நான் ஆன்மீக தகவல், வராகியம்மன் பற்றிய தகவலும், பஞ்சமி தகவலும், முருகன் தகவலும் மற்றும் நிறைய ஆன்மீக தகவல் நான் அதில் போட்டுக்கொண்டு இருக்கேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தந்த டேட்டுக்கு இந்தந்த திதி வரும் பார்த்தீங்களா, தேய்பிரை, அஷ்டமி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி எல்லா நாட்கள் கலந்த அதில் ஒரு பதிவாக நான் ஜஸ்ட் லைக் மூன் சேனலில் ஒவ்வொரு பதிவும் நான் என்னுடைய சொந்தமான அனுபவத்திலையும் மற்றும் நான் பார்த்தீங்கன்னா படிக்கிற அனுபவத்திலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா பதிவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் லைக் மூன் சேனலில் யூடியூப்காரங்க ஒரு பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறத எனக்கு கொடுத்து என்னோடய சேனலை இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதில் எனக்கு அந்த சேனல் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு கடைசியில் எனக்கு. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அப்பியல் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஒரு 14 நாட்களுக்குள்ளே அப்பியல் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணணும், இது என்னோட தகவல் தான். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா நம்ம அடுத்தவங்க கண்டென்ட்டை அப்படியே நம்ம போட்ட மாதிரி அப்படின்ட்டு இல்லை. ஒவ்வொரு தகவலுமே பஞ்சமி டேட் முதற்கொண்டு நான் கேலண்டரை பார்த்து நான் பஞ்சமிக்கு தான் எனக்கு வந்துச்சு. வராகியம்மன் தகவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிறது அதிகமாக கொடுக்கப்பட்டது. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு தெரியாமல் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எனக்கு யூடியூப்காரங்கிட்ட எப்படி நம்ம பேசணும், எப்படி வைக்கணும், இங்கிலீஷில் பேசணும். இங்கிலீஷ் எனக்கு அந்தளவுக்கு வராது. நான் படிச்சிருக்கிறேன், பிஎஸ்சி வரையும் நான் படிச்சிருக்கிறேன் தான். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது, பேசிக்காக தான் எனக்கு தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் தமிழ்லேயே உங்ககிட்ட எல்லாமே பேசுகிறது, இங்கிலீஷில் எதுவுமே பேசுகிறது கிடையாது. நமக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும். நான் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே பேசி பார்க்குறேன், எனக்கு நல்லாவே வரலை. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்க எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா பார்த்து பேசுகிறேன். அப்படி பேசும்போது அவங்க எனக்கு 5 நிமிடத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணால் 5 நிமிடத்துக்கு மேலே போயிடுது. அப்படி இல்லைன்னா நமக்கு அது நல்லாவே நமக்கு என்ன நம்ம சொல்ல வரோமோ அது சொல்ல தெரிய வர மாட்டேங்குது, பார்த்து சொல்கிறதுனால. நம்ம ஃப்ளூயண்ட்டாக அந்த மாதிரி பேசுகிறதுனால நமக்கு சரியாக வரல. நம்மளுடைய ஓன் தகவலாக எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப குழம்பி அழுது நான் கடவுள்கிட்ட தான் மண்டிட்டு கிடைங்க. நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன், என்னுடைய சேனல் இப்படி போயிடுச்சே. நான் அதில் இருக்கிற ஒவ்வொரு உழைப்பும் எனக்கான உழைப்பு. என்ன பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, வராகியம்மனுடைய பதிவை, வராகியம்மன் புரட்டாசி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் புரட்டாசி மாதம் தேய்பிரை, பஞ்சமி தேதி, திதி, நேரம் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் ஆரம்ப பதிவில் கொடுத்தேன். நீங்கள் இப்பயும் போய் என்னுடைய சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆரம்ப பதிவு அந்த தேதி, திதி, நேரம் அப்படிங்கிறத நான் மட்டும்தான் கொடுத்தேன். நான் அடித்து எப்போ வேணாலும் சொல்லுவேன். யாருமே அப்படி கொடுக்கல. எல்லாருமே வராகியம்மன் தகவல் கொடுத்தாங்க. நான் இல்லைங்களே, இது ஆதி காலத்துலேருந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திதி நேரம் அப்படிங்கிற சொந்தமான பதிவு எனக்குள்ள பதிவு என்ன பார்த்து தான் நிறைய பேர் போட்டாங்க. அவங்க நல்லா ரீச் ஆகிட்டாங்க. அவங்க ரீச் ஆனனால நான் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து நான் போட்ட மாதிரி எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இதில் என் மேலே ஒத்த தவறு கிடையாது. நான் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போட்டவங்களுக்கு அவங்களுக்கு நான் காப்பி ரைட்டு கொடுத்துருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நான் அப்படி செய்யலை. எதற்காக அப்படின்னா, ஆன்மீக தகவலுங்கிறது பொதுவானது, எல்லாருக்குமே உரிமையானது தான். அவங்க கொஞ்சம் முன்னேறணும் அப்படிங்கிறத பார்த்து போடுறாங்க அப்படிங்கிறது நானும் விட்டுட்டேன். ஓகே சரி அப்படின்ட்டு நான் காப்பி ரைட்டு கொடுக்கல. ஆனால் கடவுள் பார்த்திங்க அப்படின்னு எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் சேனலே தூக்குற அளவுக்கு ஆக்கிட்டாரேன்ட்டு நான் அப்படி ஒரு அழுதுட்டு இருந்தேன் 4 நாளாக. நான் என்னுடைய கண்ணீர், நான் அப்பயே நான் சொல்கிறேன், என்னுடைய கண்ணீர் 4 செவற்றுக்கு மட்டும், இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். நான் யாருக்கிட்டையுமே நான் காமிச்சிக்கல. அப்படி அழுது என்னுடைய உழைப்பு 3 வருஷம் உழைப்பு போச்சு. நான் எத்தனை நாள் 5 மணி நேரம் டு 6 மணி நேரம் நான் சேனலுக்காக உழைச்சிருக்கிறேன். இப்படி போயிடுச்சு, என்னை விட்டு கைவிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நான் அழுகாத நாள் கிடையாது இந்த 5 நாளும்.
ஆனால் ஒரு நாள் நான் அழுகையிலே நடந்தது உண்மை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நான் ரொம்ப அழுதுகிட்டு அழுது 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 என்னுடைய பெட்டே நனைஞ்சிருக்கும் போல் அந்த அளவுக்கு என்னால் அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு நான் வந்து தூங்கி அப்படியே பார்த்திங்கன்னா இரவு நேரம் இதெல்லாம் நடந்ததில் இரவு நேரம் அழுது அழுது அப்படியே தூங்கி எந்திக்கல. அப்படியே எனக்கு மயில் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுது, அப்படியே இறைவனோட வேல் கண்ணுக்கு தெரிஞ்சுது. எனக்கு ஒரு சம்திங் ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் கடவுளை பற்றி தான் நான் அதிகமாக சொல்கிறேன். அந்த கடவுளோட வைப்ரேஷன் எனக்கு லைட்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு விட போகல, மயில் இறகையும் சேவலும் நான் ஒன்று போல் பார்த்தேன். சேவலை நான் நிச்சயமாக நான் பார்க்குறேன், மயில் இறகையும் நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ தோணுது, சரி நமக்கு வந்து இறைவன் துணையாக இருக்கிறாரு, முருகரும் இருக்கிறாரு அப்படின்ட்டு நான்ட்டு சரி நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நான் முருகன்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டு பூஜையில் இருக்கிற முருகன்கிட்ட போயிட்டு எனக்கு கண்ணீர் வடிக்கிறேன், இப்படி எனக்கு நடந்துருச்சு முருகா, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மயில் இறகு என்னை ஏதோ பண்ணுது, அந்த மயில் இறகு மட்டும் என் கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கின்றது. சரி நம்ம வந்து வேல்மாறல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம படித்து பார்ப்போம். ஆக்சுவலாக உண்மைப்படி என்ன அப்படின்னு, நாங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடாது சரிங்களா, எங்களுக்கு கொஞ்சம் தீட்டு இருக்கின்றது. 1 வருடம் நாங்கள் பூஜை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றலாம் சரிங்களா. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வேல்மாறலுக்கு நான் வந்து மந்திரங்கள் முழுவதும் நான் படிக்கலை. ஏன்னா நாங்கள் வந்து சரியான பூஜை செய்யக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வருட தீட்டு இருக்குது. எங்களுடைய மாமனார் வந்து தவறிட்டாங்க. ஸோ 1 வருட தீட்டு இருக்கிறதுனால நான் எனக்கு 3.5 மாதம் ஆகுது. நான் வந்துட்டு விளக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விளக்கு மட்டும்தான் ஏற்றேன். அது பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு தனியாக ஏற்றலை. எங்கள் வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்கு, ஒரு காமாட்சியம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறேன். முருகனை நினச்சிட்டு வேல்மாறல் அந்த முதல்ல 4 வரி இருக்குது பார்த்தீங்களா, திருத்தணியில் உதுத்தலும் ஒருத்தன்மலை விருத்தின தொலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேல், அந்த வரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த 4 வரி மட்டும் தான் நான் சொல்கிறேன், மற்ற நிறையலாம் போகலை. ஏன்னா நம்ம நிறைய மந்திரங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த 4 வரி வந்து என் கண்ணீரை நீங்கள் தான் துடைக்கணும் முருகா, நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு வேண்டிட்டு இந்த 4 வரி மட்டும் நான் வந்து இவ்வளோ நேரம் தான் இவ்வளோ டைம் தான் படிக்கணும்னு நான் நினைக்கலங்க. எனக்கு வந்து ஏன்னா நான் மந்திரங்கள் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னு நான் ஒரு நாணயத்தை வச்சு 108 முறை அப்படிங்கிறத நான் வந்து கணக்கு பண்ணி நான் செய்யணும். நாங்கள் வந்து பூஜை எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா. நாங்கள் வந்து எங்கள் மாமனார் இறந்தனால இப்போ வந்து 30 நாள் வரையும் நம்ம எந்த விளக்கும் நம்ம ஏற்றக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் வரையும் நம்ம பூஜை எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம இல்லத்தில் வந்து ஒரு நெய்வேத்தியம் வைத்தோ கற்பூர ஆரத்தி காமிச்சோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த கடவுளுக்குமே பூஜை பண்ணக்கூடாது 1 வருடம் வரையே. நான் வந்து இந்த 4 வரியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகன்கிட்ட நான் அழுது, எனக்கு வந்து என்னோடய சேனலை வந்து நீ திருப்பி கொடுத்துரு, எனக்கு பணம் வராட்டா கூட பரவாயில்ல, என் சேனலை எனக்கு திருப்பி கொடுத்துரு, எனக்கு வந்து இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னா அந்த சேனல் தான் காரணம். வராகியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வராகியம்மனும் என்னை கண்டுக்கலேன்னு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் அவங்கள பதிவு தான் அதிகமாக அந்த சேனலில் கொடுத்துருப்பேன். அவங்களுக்குள்ள எப்படி பூஜை பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இப்படி எல்லா கடவுளுமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறத நான் நினச்சி ரொம்ப அழுதேன். அந்த சேனல் தான் எனக்கு நிறைய தைரியத்தையும் கொடுத்த சேனல் அதுதான். எனக்குள்ளே இருக்கிற கெட்டதில் விலகி வச்சது எல்லாமே வராகியம்மன் தான். அதே போல் முருகன் என் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற உணர வச்சதும் அந்த சேனல் தான். தெய்வங்களை வந்து எப்படி நம்ம வணங்க வேண்டும், தெய்வத்தை நம்ம எப்படி நம்ம அவங்கக்கிட்ட கேட்க வேண்டும், ஒவ்வொன்றுமே ஒரு ஆன்மீக தகவல் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு தகவலையும் கடைபிடிக்க வேண்டும். நான் அதிகமாக படித்து உங்ககிட்ட சொல்லும்போது நம்மளும் அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நான் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா, அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா வீடை க்ளீன் பண்ணணும், செய்யணும், நம்ம நிலைவாசல் இப்படி வச்சுருக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும்போது ஒரு குளிக்கிற தண்ணியிலலாம் சேர்த்து குளிக்கணும்னு சொல்லும்போது அதில் நானும் கடைபிடித்து கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா நமக்கும் அது தேவைதானே அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி வளர்த்த சேனல் என்கிட்ட என் கையை விட்டு போயினது எனக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் நான் எனக்கு அவ்வளோ வேதனை, என்னோட கண்ணீர் துடைத்தது முருகன் தான். அந்த வேல்மாறலை நான் 4 நாள் தான் சொன்னேன். சனிக்கிழமையிலேருந்து சொன்னேங்க. சனிக்கிழமை மாலையிலேருந்து அழுதுகிட்டே சொன்னேன், என்ன முருகன் என் வாழ்க்கையில் இப்படி நடத்தி வச்சிட்டேன். அந்த ஒரு சேனல் தாங்க என் வாழ்க்கையில் நிம்மதி கொடுத்து. எனக்கு நீங்கள் நினைக்கலாம் பணம் வரும்ல உங்களுக்குன்ட்டு, எனக்கு பணத்துக்கும் அந்த சேனலுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. பணம் வந்து இறைவன் அருளால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு நிம்மதி வேண்டும் இல்லையா, நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கு ஒரு நிம்மதி கொடுத்தது சேனல் சரிங்களா. நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த சேனலில் தாங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கேன். எனக்குன்னு நிறைய ப்ரெஷர் எனக்கும் வாழ்க்கையில் இருக்குது தானே, எனக்கும் பார்த்திங்கன்னா அது சொல்ல வேண்டாம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது தானே. அந்த கஷ்டங்கள் போக்கியது ஒரு 5 மணி நேரம் அந்த சேனலுக்கு நான் ஒதுக்கி அதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னுடைய கவலைகளை நான் மறந்து அதில் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கவலைகள் எல்லாமே மறக்குது. அப்படி அந்த இறைவன் எனக்கு வந்து உதவி செய்கிறார் இல்லையா அப்படின்ட்டு தான் நான் ஒவ்வொன்றும் நான் நினைத்து சேனலில் வந்து அதிகமாக நான் பதிவு போடும்போதெல்லாம் ஓடினாலும் சரி ஓடட்டாலும் சரி
அப்படின்ட்டு நான் போடுறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னுடைய கஷ்டங்களை வந்து நான் நினைக்கக்கூடாது, என்னுடைய கவலைகளை நினைக்கக்கூடாது, நம்ம கடவுளுக்கே நம்மளுடைய பணியை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சேனல் அதிகமாக நான் பதிவு கொடுத்துட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட சேனலில் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்படியே எனக்கு கவலைகள் அதிகமாக இருந்து வேல்மாறல் 4 வரி தாங்க, அந்த திருத்தணீர் ஊற்றுற அந்த 4 வரி தான் நம்பிக்கையோட இத்தனை முறை தான் நான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வாட்டில் சொன்னேன். எனக்கு வந்து வாய் வலிக்க நான் சொன்னேங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், அதுக்கு மீறி என்னால் சொல்ல முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20-25க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மீறிலாம் போயிருக்காதுங்க. இவ்வளோ தான் சொல்லுவேன். ஆனால் தினமும் முருகனை நினச்சிட்டே தான் இருந்தேன். முருகான்ட்டு நினச்சிட்டே தான் இருந்தேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அந்த திருத்தணி ஊத்துல அந்த இதை சொல்லுவேன். பிறகு வந்து முருகா போச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன், முருகனுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சு, அது பூஜையில நம்ம எப்பயும் போல் ஏற்றுற விளக்கு தான். நான் முருகனுக்கு கூட தனியாக ஏற்றலை, ஏன்னா எந்தெந்த கடலுக்கும் தனித்தனியாலாம் நான் ஏற்றலை. கொஞ்ச நாள் ஆகணும், நம்ம பூஜை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சுவாமி முன்னாடி ஏற்றி வச்சுருப்பேன். அதில் வச்சு நான் வந்து நின்று சொன்னதான். அதில் நான் உட்காந்து கூட சொல்லலை, நின்று சொல்லிட்டு வந்ததான். ஏன்னா நான் பூஜைகள் வந்து நாங்கள் ப்ராப்பராக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எதுவுமே நான் வந்து பூஜைக்கு வந்து நான் வந்து இது பண்ணலை. நம்ம போய் நின்று விளக்கு ஏற்றணும், சாம்பிராணி மட்டும் கொஞ்சம் காமிச்சு, ஏன்னா சாம்பிராணி நமக்கு வீட்டில் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்னு பார்த்தீங்களா. கற்பூர ஆரத்தி காமிக்கல, அப்புறம் நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடம் நமக்கு இதை கடைப்பிடிக்கணும். நமக்கு 6-7 மாதம் இருக்குன்றது வெயிட்டிங்கில் இருக்குது. அது எல்லாம் சரியான பிறகு என்னுடைய 48 நாள் நன்றி கடனுக்கு நான் வேல்மாறல் பூஜை கட்டாயமாக நான் செய்வேன். நன்றி கடனுக்காக செய்வேன். என்னுடைய முருகன் என்னுடைய வந்து சந்தோஷத்தை எனக்கு திருப்பி கொடுத்ததற்காக, என் மகிழ்ச்சி எனக்கு கொடுத்ததற்காக, திரும்பவும் என்னுடைய கவலைகள் எல்லாம் திருத்து வச்சதுக்காக நன்றி கடனாக 48 நாள் வேல்மாறல் பூஜை வந்து எனக்கு பிடித்த மாதிரி நான் செய்யணும். இப்போ வந்து நான் செய்யக்கூடாது இல்லையா, நான் நினச்சேன் இப்போயே செய்யலாம். ஆனால் வந்து நம்மளுடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடந்துச்சு அப்படின்னா 1 வருடம் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பூஜைகள் செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய இல்லத்திற்கு அது நல்லது. விளக்கு ஏற்றலாங்க, விளக்கு வந்து 30 நாள் கழித்து கூட ஏற்றலாம். ஆனால் நான் 3 மாதம் கழித்து தான் விளக்கு கூட நான் ஏற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா நான் 1 மாதம் கழித்து விளக்கேற்றி பார்த்தேன். எனக்கு வந்து நமக்கு அந்த நினைவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு இருந்ததுனால நான் வந்து விளக்கு ஏற்றலை. பிறகு அதற்கப்புறம் விட்டுட்டு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றினால் நல்லது அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதற்கப்புறம் தான் 3 மாதம் கழித்து நான் விளக்கேற்றினேன். அதுவும் நம்ம வாசலை கோலம் போடக்கூடாது, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, விளக்கு மட்டும் ஏற்றி இந்த 4 வரி மந்திரத்தை மட்டும்தான் சொன்னேன். நிறைய மந்திரங்கள் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வாயால் உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 4 வரி மட்டும் நான் சொன்னேன். இந்த 4 வரி பார்த்தீங்கன்னா நான் சத்தியப்படி முழுவதும் சொல்லலை, எனக்கு முழுவதும் தெரியாது. இந்த 4 வரி மட்டும்தான் எனக்கு தெரியும், கடகடன்னு தெரியும். மற்ற இது எனக்கு வாயிலே நுழையாது. இதே எனக்கு நுழையலை, ரொம்ப ட்ரை பண்ணி படித்து தான் நான் சொன்னது. பார்த்தீங்கன்னா எனக்கு நடத்த அதிசயம். நான் நேற்று 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இல்லை 3:30 இருக்கும், 3:30க்கு, ஏன்னா 4 மணிக்கு பசங்க வந்துடுவாங்கல்ல ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணுன்ட்டு 3:30க்கு நான் இருந்துட்டு மறுபடியும் நான் ரெடி பண்ணுறேன். எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சத்தியப்படி முருகன்ட்டு வேண்டிக்கிட்டேன். முருகன்ட்டே வராகியம்மன்ட்டே வேண்டிக்கிட்டேங்க. வராகியம்மன் தாங்க எனக்கு எல்லாமே. அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ எனக்கு உதவி செஞ்சது வராகியம்மன் தான். இன்னும் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு, முருகா எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய உழைப்பை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். வார்த்தைகள் வந்து நான் எப்படி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்ததை நான் அதை பார்க்கலங்க. நானாக எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தாங்க நான் சொன்னேன். ஏன்னா அதை வச்சு ட்ரை பண்ணேன். 5-6 வீடியோ நான் எடுத்தேன், நல்லாவே வரலை. நமக்கு வந்து ஏதோ பார்த்து ஒப்பிக்கிற மாதிரி இருந்தது. நம்மளாக பேசணும் அப்படின்ட்டு என்னோடக்கு வந்து நானாக பேசி இப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் கொடுக்கும்போது மறுபடியும் திருத்தணீர் ஊத்துறலும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு 6 முறை சொல்லிவிட்டு வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு என்னுடைய குலசாமி நினச்சிட்டு என்னுடைய சேனல் எனக்கு திருப்பி வரணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு சப்மிட் பண்ணாங்க. நான் வந்து 4 மணிக்கு சப்மிட் பண்ணிட்டேன். நேற்று ஒரு 3:50 இருக்கும் சாயங்காலம் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நான் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னுடைய சேனல் வந்து மறுபடியும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அது நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இது என்னுடைய கண்டென்ட் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதுலேயே அழுகி வந்துருச்சு, முருகனும் வராகவனும் என்னை கைவிடலை அப்படின்ட்டு. எனக்கு அந்த வேல்மாறல் அந்த 4 வரி எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்து நான் இன்னொரு சேனல் ராஜி செல்வம் சேனல் யூடியூப்பை வந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு முருகனும் எனக்கு பார்த்திங்கன்னா தைரியத்தை கொடுத்து அந்த ஜஸ்ட் லைக் மூன் சேனலில் இருக்கிற கொஞ்சம் அந்த கவலையை என்னை மறக்க வச்சு
திரும்பவும் எனக்கு என்ன 14 நாள் முடிய போகுது இல்லையா, அதனால் வந்து மறுபடியும் ஒரு அப்பீல் பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்த்தேன். அது சக்ஸஸாக ஆயிடுச்சு எனக்கு. இந்த ராஜி செல்வம் யூடியூப் சேனல் வந்து 1000% உண்மை முருகனால் உருவாக்கப்பட்ட சேனல் தான் இந்த ராஜி செல்வம் சேனல். என்னுடைய கவலையை வந்து நான் ஜஸ்ட் லைக் மூன் சேனல் போச்சு அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மயிலும் அந்த முருகனுடைய காட்சியும் வேலையை நான் அதிகமாக பார்த்தனால தான் ராஜி செல்வம் யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு வைப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த நேரம். அதனால் இது வந்து முருகனுக்குன்னே நான் உருவாக்கப்பட்ட சேனல். ஆனால் இதிலே ஆரம்ப பதிவில் நான் ஒரு சில இது கொடுத்துருக்கேன், வராகியம்மன் பற்றிய தகவல் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் இனிமே முழுக்க 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 ராஜி செல்வம் யூடியூப் சேனலில் முருகன் பற்றிய தகவல் மட்டும்தான் வரும். முருகனுக்காகவே இந்த சேனலை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் எவ்வளோ நாள் நான் ரன் பண்ணுறனோ, ஜஸ்ட் லைக் மூன் சேனல் எவ்வளோ நாள் ரன் பண்ணுறனோ, இந்த சேனல் எவ்வளோ நாள் ரன் பண்ணுறனோ, அது வரைய முருகன் பற்றிய தகவல் மட்டும்தான் ராஜி செல்வம் யூடியூப் சேனலில் வரும். மற்ற வராகியம்மன் பற்றிய தகவல், மற்ற ஆன்மீக தகவல் வந்து நான் ஜஸ்ட் லைக் மூன் சேனலில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ராஜி செல்வம் யூடியூப் சேனலை பொறுத்தவரை எனக்கு முருகன் கொடுத்த சேனல் எனக்கு மட்டும்தான் தெரியும், முருகன் எப்படி எனக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதனால் இது முருகனுக்குமாக மட்டுமே இந்த சேனல் இருக்கும். முருகனை பற்றிய தகவல் மட்டும்தான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன். முருகனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஓடும். இனிமேல் இந்த சேனல் ஃபுல்லாக முருகனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா முருகன் எனக்கு கொடுத்த சந்தோஷம் எனக்கு அளவில்லாதது. என்னடா ஒரு சேனல் கொடுத்தது போய் இவ்வளோ இதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதோட வலி வேதனை அவங்கவுங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன்னா அந்த சேனலால் தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். இப்போவும் திரும்பவும் நான் சொல்கிறேங்க, எனக்கு நிம்மதி கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது அந்த ஜஸ்ட் லைக் மூன் சேனல் தான். என்னுடைய கவலைகளை போக்கியது. எனக்குன்னு நிறைய பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் எவ்வளோ பிரச்சனை, எனக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை, சுற்றி சுற்றி தலைவலி, அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தது ஃபுல்லாக அந்த சேனலில், ஓரளவு சரி பண்ணி விட்டது ஃபுல்லாக அந்த சேனல் தான். அப்படிப்பட்ட சேனல் நம்மளை விட்டு போயிடுச்சே, அப்புறம் திரும்ப நம்ம கவலைப்படுவோம்ல, திரும்பவும் அந்த வேதனைக்குள்ளே போவோமே அப்படின்னு நினச்சி நான் கவலைப்பட்டது. இப்போ பரவாயில்ல, முருகன் வந்து என்னை வந்து தூக்கி விட்டுட்டார். மறுபடியும் என்னை தூக்கி, என்னுடைய பக்தியும் என்னுடைய அன்பும் என்னுடைய உழைப்பும் என்னை விட்டு போகலை, உண்மையானது அப்படிங்கிறது கடவுள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நன்றி கடனாக நானும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தினமும் ஒரு ஆன்மீக தகவல், முருகனை பற்றி இந்த சேனலில் ஒவ்வொரு தகவல் முருகனை பற்றி மட்டுமே இனி வரும். முருகனுக்காகவே இந்த சேனலை நான் அர்ப்பணிக்கப்படுகிறேன். முருகனுக்காக மட்டும்தான் இந்த சேனல். நான் திரும்ப சொல்கிறேன், ராஜி செல்வம் சேனல் முருகனுடைய சேனல். இனிமேல் அது என்னோட சேனல் கூட கிடையாது, அது முருகனுடைய சேனல். ஜஸ்ட் லைக் மூன் சேனல் மட்டும்தான் என்னோடய உழைப்புக்கான சேனல். நான் வந்து அதில் 3 வருடம் கஷ்டப்பட்டு உழைச்சி, இது என்னோடய முருகனுக்கு கொடுத்த சேனல். முருகனை புகழ் மட்டும் நான் சொல்வேன். நான் இனிமேல் நிறைய முருகனை பற்றி நான் படித்து உங்களுக்கு கட்டாயமாக நான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் தினமும் கொடுப்பேன். முருகனுக்கு எப்படி பூஜை செய்யணும், எளிமையாக பூஜை செய்யணும். நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பரம் வைத்து பொருள் வைத்து பூஜை பண்ணால் நமக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நானும் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூஜை கூட நான் பண்ணக்கூடாது, ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி 4 வரி மட்டும்தான் சொன்னேன். முருகனுக்கு ஒரு பூ கூட வைக்க முடியல. இருந்தாலும் பாருங்கள், என்னுடைய வேண்டுதல் வந்து முருகன் ஏற்றுக்கொண்டு எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாரு. அது நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே முடியலன்னு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு இந்த 4 வரி மட்டும் சொல்லுங்கள், முருகன் அனைத்தையுமே சாத்தியப்படுத்துவார். 48 நாள் வேல்மாறல் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது தேவையான தகவலாக இருந்துச்சு அப்படின்னா, வேல்மாறல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தேவையான தகவல் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இழந்ததை நான் மீட்டு எடுத்தது வேல்மாறலால் தான். சத்தியப்படி பார்த்தீங்கன்னா முருகன் அருளால் அந்த திருத்தணி அந்த 4 வரியால் தான். நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 வரி நீங்கள் அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அனைத்துமே விலகும். நான் அழுதேன் 4 நாளாக, இப்போ நான் சிரிக்கிறேங்க. அதுக்கு முருகன் தாங்க காரணம். நான் இப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதற்கு முருகன் மட்டும்தான் காரணம். அதுவும் 5 நாளில், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 5 நாளில் எனக்கு கிடைச்ச அற்புதத்தை பாருங்கங்க. இன்றைக்கி தான் எனக்கு 6வது நாள், வியாழக்கிழமை காலையில் இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள் எனக்கு ஆரம்பிக்குது. 6வது நாளுக்குள்ளேயே எனக்கு முருகனுடைய வேல்மாறலோட அதிசயத்தை அவர் எனக்கு நடத்தி வச்சுட்டாரு. உங்களுக்கும் நடத்தி வைப்பார். நம்பிக்கையுடன் இருங்க, முருகன் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இருங்க. இன்னொன்று நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க, முதல்ல ஒரு வேண்டுதலுக்கு எனக்கு சக்ஸஸ் கொடுத்தது இந்த தாங்க. மற்ற எல்லாமே முருகன் எனக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவார். இது மட்டும் தான் எனக்கு சக்ஸஸாக கொடுத்துருக்காரு. மிக்க
ஏன்னா, அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பும், என்னுடைய உண்மையான கண்ணீரும், வேதனையும் இதில இருந்தது. நிறையாவே இருந்தது. ஏன்னா, நான் ஒண்ணு வேணும்னு நான் கேட்கல. என்னுடைய உழைப்பை எனக்கு திருப்பி குடுன்னு தான் நான் கேட்டேன் இறைவன்ட்ட. சரிங்களா? என்னுடைய உழைப்பை எனக்கு திருப்பி குடு. என்னுடைய சேனல எனக்கு திருப்பி குடுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தேன் அப்படின்னா, அது என்னுடைய உண்மையான தகவல்னா எனக்கு நீ திருப்பி குடுன்னு நான் கேட்டிருந்தேன். அதேபடி வராகியம்மனும், முருகனும் எனக்கு திருப்பி குடுத்துட்டாங்க. இனிமே ஜஸ்ட் லைக் மூன்ல வராகியம்மன் பற்றிய தகவலும், மற்ற ஆன்மீக தகவல் வரும். இந்த ராஜசெல்வம் முருகன் கொடுத்த சேனலுக்கு முருகனை பற்றி தான் இனி வரும். முருகனை பற்றி தான் போடுவேன். தினமும் ஏதாவது ஒரு முருகன் தகவலாவது நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஆனால் முருகன் பற்றி தான் மட்டும்தான் இனி வரும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வேல்மாறலோட அதிசயம். இனிமே முருகன் தகவல் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா ராஜசெல்வம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் பற்றிய தகவல் மட்டும்தான் உங்களுக்கு வரும். முருகன் தகவல் தேவைப்பட்டால் மட்டும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.